கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒருத்தருக்கு போதுன்ற மனநிலை வந்துச்சான், யாரோ ஒருத்தருக்கு. அவர் என்ன சொல்கிறார், இப்போ என்னை பார்த்து போதுன்ற மனநிலை எனக்கு வந்தது இல்லை, அது விரக்தினாலையா, இல்லை எனக்கு ஒரு முடிவு வந்துட போகுது அதனாலையா, வேற என்ன, அவ்வளோதான். இந்த ஊரில் ஒரு மாதிரி சொல்லிட்டானுங்க, போதும் என்ற மனமே. நான் என்ன சொல்லி வச்சுக்கிறேன், பொண்ணு என்னன்னு படிக்கணும்னு சொன்னேன், புண் செய்யும் மருந்து. போதும்னு ஒருத்தன் நினச்சான்னா இந்த உலகம் என்ன ஆகும்? எல்லாம் போதும்னு நினச்சிட்டீங்க, ஏந்து போயிட மாட்டீங்க சார், பேசுறதெல்லாம் போதும் நல்லா இருக்குது, என்ன பண்ணுங்க போயிடுவீங்க, அப்படி தானே? இல்லை எனக்கு போதும்னு ஆயிடுச்சுன்னா, எனக்கு இப்போ நிறைய பேசிட்டோம். இந்த மனுஷன் அவர் கணக்கு போட்டு சொன்னார் நண்பர், எப்படியும் ஒரு 3-4 வருஷம் பார்த்தா தான் உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிய முடியும், தூங்காமல் எல்லா வீடியோ மொத்தமாக பார்க்கணுன்னா ஒரு 35 நாள் மூச்சு நிற்கணுன்னாரு. போதுமா? போதுன்ற மனநிலை எங்கே வருதுன்னா இயலாமையினால் வருது. எதனால் வருது? இயலாமையில் வருது. ஒரு தூக்கு தண்டனை கைதி கடைசி ஆசை என்னான்னு கேட்குறாங்க, இன்னும் 4 நாளுக்கு இது தூக்கு போகிறதுக்கு அப்போ சொல்கிறேன்றான். எப்போ சொல்கிறான்னா, ஏன் இன்னும் 4 நாள் இருக்குது, என்ன அவசரம் உனக்கு? அப்போ முடிவு நெருங்குறதுனாலாம் போதுன்னு ஆகுறது இல்லை, முடிவு நெருங்கிச்சு. உன்னால் இயலாமைக்கு இன்னொரு பதிலை சொல்கிற என்னான்ட்டு, அது விரக்தினால ஆச்சா? உண்மையிலே உனக்கு என்ன ஆயிடுது? இப்போ இயலாமை. குருவை சந்திச்சுன்னு இருந்தேன், நல்லா இருந்தது, 10 வருஷம் வந்தால் 5 வருஷம் போதும் நிறுத்திக்கலான்னு பார்க்குற. என்ன இப்போ உன்னால் நடக்க முடியல, வீல் சேர் தேவைப்படுது, படியாற முடியாது, இல்லை இங்கே வந்து உட்கார முடியாது, போக முடியாது, வர முடியாது, அதுக்கு பதில் என்ன சொல்கிற? இயலாமைக்கு பதில் என்ன சொல்கிற? இயலாமையினால் ஆனதுக்கு பேர் போதும் கிடையாது. இயலாமை ஆனதுக்கு பேர் என்ன? போதும் கிடையாது. பாரு, ஒரு பெண்ணோட உறவு கல்ற போதும்னு ஆகுற, இயலாமைனாலையா உண்மையிலேயே போதும்னு ஆயிடுச்சா? சத்தியமாக சொல்லு, என்னாச்சு? சாப்பிட்டுனே இந்த போதும்னு சொன்னேன், இயலாமைனால இல்லை வேற எதனா ஆச்சா? அது மேலே என்ன ஆகுது? வயிறு கொள்ளாது, மிழுங்க முடியாது. அப்போ என்ன நடந்தது நமக்கு? நிறைவுன்னு நீ பொய் சொல்ற, இயலாமை தான். இதெல்லாம் தந்திரங்களை கையாளுற ஐடியா. நிறைவுன்றது, விரக்தி ஆயிடுச்சுன்றது அதெல்லாம் கிடையாது, இயலாமை தான். இயலாமை தான் இருக்குதுன்னா வாய்ப்பே. சில பேர்லாம் சாப்பிட்டு போய் வாந்தி எடுத்துட்டு திரும்ப சாப்பிடுவான். அவன் போதுன்னே ஆக முடியாதியா, அவன் உத்திய கையாளுறான். என்னன்னு ஒரு அக்கா வந்து என்கிட்ட சொல்லி சொன்னாங்க, இது வெளியே சொல்லாதீங்கன்னு. உன் பேர் தான் சொல்ல மாட்டான், ஆனால் விஷயத்த சொல்லுவான், அது பரவாயில்லட்டாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து வராங்க, பாண்டிச்சேரியில் சாப்பிட்டு வந்துட்டாங்க. விழுப்புரத்தில் செர்மா பிரியாணியா, அந்த கடை ரொம்ப ஃபேமஸான கடை, விட முடியாது. கார் டிரைவர் நிற்க சொல்லிட்டு வெளியே போய் பாத்ரூம் போய் உச்சாவரத்தா சொல்லி கையை உள்ளே விட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுத்துட்டு அல்மா வந்து இங்கே பிரியாணி சாப்பிட்டு வந்துடுறேன். இப்போ இயலாமையா போதுமா? டெக்னிக் உத்தி உனக்கு தெரிஞ்சிச்சேன்னா போதும் நிறுத்துவ. உத்திகள்லாம் தெரிஞ்சிச்சேன்னா போதும்னு ஒன்று இல்லை. எதுவரை வாழ்க்கை அழைக்கிறதோ, நான் ஒரு பாட்டு சொன்னா தப்புன்ற, நீ மட்டும் எல்லாத்துக்கும் பாட்டு பாரு. என்ன அதை நான் பாட்டு எனக்கு வளர்ச்சிக்கினேன், என் கருத்துக்கு ஒத்து வர பாட்டு சரியினோ, ஒத்து வர்றத பாட்டு தப்புன்னு சொல்கிறேன். ஆனால் பாட்டு எனக்கு பிடிச்சிருக்குது. புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்ட்டு? இப்போ போதுன்றது விரக்தினாலே, முடிவு நெருங்குதுனாலையா? ரெண்டுமே இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் பதில் சொல்கிறேன், இதில் 2ல் ஒன்று சொல்லு சொல்கிறாருன்னா, 2ல் 1 என்னிடம் சொல்லு. நான் வந்து பாட்டு வேறு மாதிரி பாட்டெலாம் கேட்டுக்கிறேன். சின்ன பொண்ணு வேணாம் மாமா, பெரிய பொண்ணு வேணாம், அத்தை மட்டும் போதும் மாமா, என் மாமா அத்தை மட்டும் போதும் மாமா, என் மக்கு மாமா, பாய் வேணுமா, ஈச்ச ஓலை வேணுமா, தென்னை ஓலை வேணுமாண்ண, கோணி கந்தியே போதும் மாமான்ட்டான். 3வது ஆப்ஷன் இருக்குதா இல்லையா? நீங்கள் அவங்க கேட்டாங்கிறதுக்காக நான் 3வது ஆப்ஷனுக்காகலாம் சொல்ல.
போதும்னு ஒருத்தன் நிறுத்தக்கூடாது. போதும்னு மூக்கு நிறுத்தி சுவாசத்தை நிறுத்தினா உன் நிலைமை என்ன? போதும்னு எதையும் நின்றுச்சுன்னா உன் நிலைமை என்ன? அப்போது அதெல்லாம் உனக்கு அதெல்லாம் நிற்கிறது தானே. சுவாசம் மாதிரி கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கணும். 10 ரூபா உன்னால் சம்பாதிக்க முடியும்னா 10 ரூபா சம்பாதி. 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியுமா? 10,000 ரூபாய் சம்பாதி. 10 லட்சம் சம்பாதிக்க முடியும்னா ஏன் போதும்? இதில் என்ன போதும் இருக்குது? சம்பாதிக்கிறது வேற, அது வேற எது முடியுதோ அது செஞ்சினேர். என்ன பிரச்சனை உனக்கு அதில்? போதும்னா இயலாமை சொல்லு, வானான்னு சொல்லு, எனக்கு முடியலன்னு சொல்லு, எனக்கு நடக்க பிடிக்கலன்னு சொல்லு, தப்பு கிடையாது. இயலாமையை ஒத்துக்கோ, இயலாமை தப்பு கிடையாது. இயலாமைக்கு பேர் போதும் கிடையாது. இயலாமைக்கு பேருனா எனக்கு இயலாமைன்றதை ஒத்துக்க முடியல, நீங்கள் இன்னொரு பதில் சொல்லிக்கோ, நான் நிறைவாயிட்டேன்னு சொல்லிக்கோ. இதெல்லாம் பொய். ஆனால் உண்மைன்னா இயலாமைக்கு இன்னொரு பேர் சொல்கிறேன், அவ்வளோதானே. நிறைவாஞ்சா நான் வாழ்ந்து பார்த்து சாய்ந்த தென்னை என்னிடம் மயக்கம் என்ன ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் பேத்திக்கிட்ட போய் கொஞ்சிங்கிறாரு. பேத்திக்கிட்ட ஏன் கொஞ்சம் முடியாது? கொஞ்சம் முடியுது. அங்கே பால் உணர்வு இல்லை, ஆனால் குழந்தை தூக்கணும் கொஞ்சணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஏன் பொண்டாட்டி கூட இருக்கக்கூடாது? அந்த மாதிரி கேட்குறக்கூட யார் இருக்கக்கூடாது? அம்மா வாழ்ந்து பார்த்து சாய்ந்து தானே. சில அவயங்கள்லாம் எனக்கு வேலை செய்யாது, என்ன பண்ணலாம்? சும்மா மடியில் இருக்கலாம் தானே. இருக்கலாமா? இருக்கக்கூடாதா? சிரிக்கிறதுக்கு பல்லு வேணுமா என்ன? பல்லு தேவையில்லை. இல்லைங்க, பல்லெல்லாம் கொட்டி சீருமே இப்போ என்ன பண்ண முடியாது, இல்லை சிரிக்க முடியாது. பல்லு இல்லாதவங்களாம் வராதிங்கன்னு ஒரு சட்டம் போடணும் நான். கரெக்டா? அதனால் போதுன்ற இடம் எங்கே வந்தது? அப்பா அப்போ சரி, அப்போ போதும் போதாதுன்னே வாங்கணும்னா கொண்டாட்டமாக மகிழ்ச்சியாக என்ன முடியுதோ அதை செய்கின்றேன். நான் எல்லாத்தையும் செய்யன்னு சொல்ல, எது எல்லாமே ஒத்துக்கு. ரொம்ப சிம்பிள். எனக்கு கோடீஸ்வரன் ஆகணுன்ற ஆசை இல்லைங்க, தப்பு இல்லை. அது கூட ஒரு நண்பர் பார்த்தேன், சிங்கப்பூரில் ஒரு நண்பர் இருக்கிறாரு. அவர் குடிக்க மாட்டார், சிகரெட் பிடிக்க மாட்டார், பர்ஃபெக்டாக இருப்பார், உடம்பெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி நல்லா வச்சுப்பார். புரியுதுங்களா நான் சொல்கிறேன்ட்டு? அவருக்கு அவர் என்ன நினச்சிக்கினார்? அவர் எல்லையை வகுத்துக்கினே குடிக்காதது அவருடைய இயலாமை தான். அது இயலாமைன்னு சொல்லாமல் என்ன சொல்கிறாரு? இயலாமைன்னா அது முயற்சியே செய்யலைன்னு அர்த்தம். இயலன்னா என்ன அர்த்தம்? வானான்னு உள்ள தானே எனக்கு. அது தப்பு கிடையாது. நீங்கள் சில விஷயத்த வானான்னு விட்டுடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. வானா விட்டுடலாம். பொம்பளை வானா, மண்ணாசை பொண்ணாசை இதெல்லாம் வானா, இதெல்லாம் விட்டால் தான் ஞானம்னு சொன்னுக்கிறாங்க நிறைய பேர். அது விடுறது இல்லை, ஒத்துக்கிறது. எனக்கு முதல் தேவை கடவுள் தான், மற்றதெல்லாம் எனக்கு வேணாம். புரியுதா நான் சொல்கிறேன்ட்டு? எதனால்? நீ தான் அதை முடிவு பண்ணணும். அவன் சொல்லி செஞ்சால் அசிங்க. அது எவனோ ஒருத்தர் சொல்கிறான் மண்ணாசை பொண்ணாசை இதெல்லாம் விட்டேன்னா நீ கடவுள் அஞ்சிருவேன், அதெல்லாம் விட்டேன்னா கடவுளாக அடைய மாட்டேன். நான் சொல்கிறேன், சத்தியம் இல்லை, பொய். எனக்கு கடவுள் தேவைன்னு ஆகணும், அப்போ தான் நீ கடவுள் அடைவேன். கடவுள் தேவைன்னா மற்றது எதுவும் கண்ணுக்கு தெரியாது, மற்றது மேலே நீ அக்கறை எடுத்துக்க மாட்டேன். பொம்பளை எனக்கு இருந்தால் 1000 இருந்தால் எத்தனை பொம்பளை இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு யார் வேணும்? கடவுள் வேணும். எவ்வளோ பணம் இருந்தான்னா எனக்கு என்ன வேணும்? எது என்னை படைத்தது, அதை நான் கொண்டாடுவது எப்படி? இவ்வளோதான். இந்த கேள்விக்கு பதில் ஒன்றுனா மற்றதெல்லாம் ஒரு விடுகதை சொல்லிட்டாங்கன்னா அதே இடத்துலையா நின்றுங்கிற. ஒரு சீரியலில் பார்த்துட்டாக்கா அது எப்படி பாதியில் நிற்கிது? உனக்கு தொடரணும்னு ஒன்று போட்டான், ஆனால் உள்ளே தொடர்றது எப்படி, அடுத்த காட்சி எப்படி காட்டுவானோன்னு தெரியறது இல்லை. இப்போ எபிசோட்லாம் அப்போயே பார்த்துடலாமா? நான் பார்க்க ஆரம்பித்தேன்னா இந்த தொடர் கதையே போகிறதில்ல. நெக்ஸ்ட் எபிசோட் அதில் வர ஸ்கிப் பண்ணிடுது. இன்ட்ரோலாம் ஸ்கிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸ்கிப்பு நேராக பார்த்துனுக்குது. ஏன்? அப்போ போதும்னு ஆகிறது யார்கிட்ட தான்? என்கிட்ட தான். அப்போ இதெல்லாம் போதும் நானா தானே அது ஆகணும். போதும்லாம் ஆகக்கூடாது, வானான்னு ஆகணும். போதுத்துக்கும் வானாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. போதுக்கும் வானாவுக்கும் வித்தியாசம். இயலாமையினால் அது பேர் என்ன? போதும். வானான்னு வந்தால் புத்திசாலித்தனம். வானான்னு வந்தால் என்ன இது? ஆமாம், ஒரு ஸ்பூன் விஷம் சாப்பிடுன்னா என்ன சொல்லுவீங்க? ஏன் சொன்னீங்க வேணா? என்ன விஷம் நான் எனக்கு கெட்டதுன்னு நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சு வச்சுக்குது. ஆமாம், சாராயம் எனக்கு கெட்டது எனக்கு. அப்போ அது பேர் என்ன? போதும் கிடையாது, அது பேர் என்ன? வானான்றது இயலாமை இல்லை, இயலும் ஆனால் வானா. அந்த போதும் எதுலேருந்து வந்திருக்கலாம்? வானானும் வந்திருக்கலாம். ஒன்று இயலாமைனால வந்திருக்கலாம் போதும், இன்னொன்று வேண்டாம் எனக்கு முடியும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட முடியும், எனக்கு 2 இட்லி போதும், தப்பு இல்லை. இங்கே இயலாமையெல்லாம் இல்லை, விரக்தியெல்லாம் இல்லை, கேள்வியும் இல்லை. ஏன்? நான் போதும் சாப்பிட்டுக்கிறேன், போதுமா இருந்தால் இருந்ததுன்னு சொல்ல போகிறேன்.
அந்த இடத்துக்கு போனால் தான் நிறைவு. அப்போது நான் சும்மா நிறைவுன்னு சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணிடணும், சில பேர் 2 தோசை தான் சாப்பிட முடியும், 2 தோசை தான் சாப்பிட முடியும். கறிக்கும் செஞ்சு வச்சுருப்பாங்க, 4 தோசை அமிடுவான். ஏன் எப்படி சாத்தியமாச்சு? குழம்பு அவனை என்ன சொல்லுது? அப்போ நீ டிசைடிங் அத்தாரிட்டி இல்லை, தோசை உன்னை டிசைட் பண்ணி வச்சுக்குது. அப்போ உங்ககிட்ட என்ன இல்லை, நீ இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா வாழலாம். யாருன்னு டிசைட் பண்ண? தோசை தான் டிசைட் பண்ணிச்சுன்னா. இப்போ நான் எதுவுமே வானான்னு இருப்பேன், எல்லாம் அது டிசைட் பண்ணோம். இங்கே வர நான் சும்மா வந்து உட்காந்துக்கிறேன் பாட்டு. யார் தான் டிசைடிங் அத்தாரிட்டியே? இந்த கேள்வியெல்லாம் யாருதே? நான் வந்து யாருன்னா சொல்லி கொடுத்துட்டு போதும்னு ஒரு கேள்வி கேளு, அப்படிலாம் இல்லை. புரியுது என்ன சொல்ல வரேன்ட்டு? இயலாமை ஒன்று, எப்போ போதும் நான் அது ஒன்று இயலாமை, இன்னொன்று வேண்டாம். விரக்தியோ முடிவோ கிடையாது. வேண்டான்னு நீ சொல்லு. வேண்டான்னு சொல்லும்போது போதும்னு ஒன்று சொல்ல மாட்டான். வேண்டாங்க போதும்னுமா வேண்டான்னு சொல்லணுமா? நிறைய பேர் போதும் தான் சொல்லுவாங்க, வேண்டான்னு மாட்டாங்க. இப்போ நிறைய இடத்துல போனோம்னா யாரோ ஒருத்தர் ஏதோ தராங்கன்னா எனக்கு வானாங்க போதும், ரெண்டையும் சொல்லுவாங்க. பார்த்துருங்களா? வானா போதும், வானா போதும், இதை மாற்றி வேணா போட்டுப்பாங்க. ஒன்று சொல்லணும் என்னான்ட்டு தப்பாக நினச்சிருவாங்கல்ல. என்ன சொல்லக்கூடாது? அதனால் வேண்டாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? நாகரீகம் கருத்து. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.